ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பலவு சாப்பாடு, நீங்கள் கேட்ட பலவு சாப்பாடு சமைக்க போகிறோம். ஒரு 4 கிலோ சமைக்க போகிறோம். எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அதில் 1.25 அளவு நம்ம தண்ணி வைக்கணும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை வாங்க கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 3/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகா அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டை ஒரு 8 கிராமு, லவங்கம் வந்து ஒரு 6 கிராமு, ஏலக்காய் வந்து ஒரு 7 கிராமு, ஒரு 4 பீஸு இலை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக. இஞ்சி வந்து ஒரு 150 கிராம், பூண்டு ஒரு 150 கிராம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, ரெண்டுமே சேர்த்து நான் வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு எவ்வளோ போடணும்னு நான் போடும்போது சொல்கிறேன். சரிங்களா? பட்டை லவங்க எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் லைட்டாக புதினா தழை வச்சு நான் ஃபஸ்ட்டு பிஸ்மில்லான்னு போடுறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உடனே ஆனியனை சேர்க்குறேன். ஒரு 3/4 கிலோ ஆனியனும் 10 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கிட்டோம். 600 கிராம் எண்ணெய் நான் ஆல்ரெடி தேக்ஸால் சேர்த்துருக்கேன். சரிங்களா? வெங்காயம் போட்டு கண்ணாடி பதம், அதாவது ரொம்ப பொன்னிறம்லாம் தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டை சேர்த்துக்கிறோம். நம்ம வெங்காயம் போட்டு அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. உடனே நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்ட உடனே என்ன பண்ண போகிறோம், ஒரு கை மல்லி, ஒரு கை புதினா நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தக்காளி போட்டு வதங்கலாம் கூடாது. இப்போ உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து ஊற்று பாராஜா, ஊற்று. நம்ம வந்து எல்லாமே தாலி போட்டு கொதி வர கண்டிஷனில் இருக்குது. 100 கிராம் இதனுடைய உப்பு அளவு நம்ம போட்டிருக்கோம். கொதிக்குது பாருங்கள். ரைஸ் போடுங்கப்பா, ரைஸ் போடுங்க. 4 கிலோ ரைஸை நம்ம சேர்க்குறோம். சேர்த்துக்குங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆகுது. நம்ம ஒரு டைம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா ரைஸ் தெரியுது பார்த்தீங்களா? நம்ம ரைஸ் போட்டு இப்போ 8 நிமிஷம் ஆகுது. எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த ஸ்டேஜ் தான். அங்கே பாருங்கள், அந்த தண்ணியும் ரைஸும் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம தம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம். அவ்வளோதான், தம் விட வேண்டியது தான். நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம நெருப்பு போடணும். சரிங்களா? பிரியாணி நடுவில் நெருப்பு இருக்கக்கூடாது, எடுத்து ஓரம் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஜேக்ஸாக்கு நடுவில் நெருப்பு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், அடி பிடிச்சிரும். அதனால் ஓரமாக எடுத்துக்கங்க மக்களே. இப்போ வந்து 20 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா உள்ளேருந்து ஆவி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தம் ஆகிருக்குன்னு தெரியும். ஓப்பன் பண்ணுறச்சா பிஸ்மில்லான்னு கையில் ஆவி அடிச்சிட்டு போகுது. ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நல்லா ஆவி நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெரைச்சியாக இருக்குது ரைஸு. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு பலவு சாப்பாடு நம்மளுக்கு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி